ரீசெண்டாக மலையாளத்தில் ரோந்த் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. கொஞ்சம் நல்லாவே பேசப்பட்டுச்சு, கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் அந்த படத்தை பற்றி வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர்ஸாக ரோஷன் மேத்யூவும் திலேஷ் போத்தனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நம்ம மனமார்ந்த ஒரு நன்றியை சொல்லி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து லேட் நைட் மூவி முடிஞ்சு வரும்போது, அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது, இல்லை எங்கேயாச்சும் வெளில போய்ட்டு வரும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம வந்து போலீஸ் ஜீப்களை பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க தூக்கத்தை வேண்டான்னு வச்சு நம்மளை பாதுகாக்கிறனால தான் நம்மளால் நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியுது. ஸோ நம்மளை காப்பாற்றுற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ இந்த ரோந்து மூவியை ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு போலீஸ்காரங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், இந்த ரோந்து போகிற, அதாவது பெட்ரோலிங் போகிற போலீஸ் ஆஃபீஸோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், அதாவது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை தான் இந்த படம் வந்து காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன் லைனாக. பட் இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ மலையாளத்தில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஆக்ஷன் ஹீரோ பிஜு அப்படின்னு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லைஃப்பில் நடக்கிற சில பல எபிசோட்ஸை அவங்க படமாக எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப கமர்ஷியலைஸ்டாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப என்கேஜிங்காக அந்த படம் இருந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த படம் வந்து பார்த்துச்சு. ஸோ இந்த படமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் இது ஒரு கமர்ஷியல் ஃப்ளேவர் கிடையாது. இது கொஞ்சம் கூட ஒரு ஸ்லோ மூவின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். ஸோ காலையில் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க பெட்ரோலிங் வேலையை. ஸோ டில் அந்த அவங்க ஹோல் டியூட்டி முடிகிற வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராவல் மாதிரி காமிச்சிருப்பாங்க. സാർ ഞങ്ങളിവിടെ ബോർഡർ വെയിറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. ഓവർ. എന്തെങ്കിലും കഴിക്കാൻ തുടങ്ങുമ്പോഴത്തേക്ക് ഇവനൊക്കെ കെട്ടി കിടക്കില്ല. ഒന്ന് എടുത്ത് വെച്ചേക്കണേ. സൈറ 1-2 ഈ സമയം ബഹുമാനപ്പെട്ട മൈക്ക് 8ന്റെ പൈലറ്റ് ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. ലൊക്കേഷൻ കീഴാറ്റൂർ കുന്ന. കേൾക്കാനല്ലേ വെച്ചിരിക്കുന്നത്, ഇച്ചിരി ഒച്ച കൂട്ടിയാലെന്താണ്? സോറി സാർ. ഈ പണ്ടാരത്തിന്റെ ഒച്ച ഒന്ന് കുറച്ച് വെച്ചൂടെ? എടാ, ഈ പെട്രോളിംഗ് എന്ന് പറയുന്നതേ ക്രൈം ഉണ്ടാകാൻ നോക്കാനാണ്. ഈ കോടതി കേസൊന്നും പേടിച്ചിട്ടല്ല ഈ നാട്ടിലുള്ളവന്മാരൊക്കെ മര്യാദയ്ക്ക് നടക്കുന്നത്. പോലീസിന്റെ ഇടി പേടിച്ചിട്ടാണ്. ഒറ്റ എണ്ണത്തിനെ ഇവിടെ കാണുന്നത്. കണ്ടാ പിടിച്ച് അകത്തിട്ട് ഞാൻ കേസെടുക്കും. ഇങ്ങനെ ഇപ്പത്താണോ ഉണ്ടാക്കണ്ട. നിനക്ക് ഡ്രൈവർ പണിയല്ലേ, നീ അത് ചെയ്താൽ മതി. ഓഫീസർ ഞാൻ, എനിക്കറിയാം എന്ത് ചെയ്യണമെന്ന്. ഇത് പതുക്കെ പോടാ. ഡ്രൈവർ ഡ്യൂട്ടി അല്ലേ, ഞാൻ ചെയ്തോളാം. നീ എനിക്കിത് കുണപ്പിക്കാൻ നിൽക്കല്ലേ. ഇത് പതുക്കെ പോടാ. ഉള്ളവന്റെ ഇല്ലാത്തവും പിടിച്ചു പറിക്കാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഈ പോലീസിനെ ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നത് തന്നെ. ഈ യാഥാർത്ഥ്യം മനസ്സിലാക്കാതെ ഈ പണിക്ക് ഇറങ്ങിയാലേ തളകോപ്പാൻ. സാറേ, ഇതൊരു നല്ലൊരു പെങ്കുച്ച് പാസ് ചെയ്ത് പോയ പോലെ ഉണ്ട്. മിസ്സിംഗ് ആണല്ലോ. നീ ഒന്ന് അത് കയറി നോക്കി അവളെങ്ങനെ കെട്ടി തൂങ്ങിയിട്ടുണ്ടോ. നിന്നെ പോലുള്ള പേടിത്തൊണ്ടന്മാർ എൻ്റെ കൂടെ ഡ്യൂട്ടിക്കിടല്ലെന്ന് നാളെ SHO ഒന്ന് പറയാനല്ലോ. ഞാൻ പറഞ്ഞു സാറിനോട് എനിക്ക് പേടിയാണ്. നീയൊക്കെ എന്തുകൊണ്ടാ ചെറുക്കനെ ചെയ്തത്? സാറേ, அது வந்து ஜேர்னி மாதிரி பார்க்கலாம். ஸோ ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப பயங்கரமான ஒரு த்ரில்லு, ஒரு எங்கேஜ் அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரியாக கட்டமைச்சிருக்காங்க இந்த படத்தை. அப்படி தான் இந்த படத்தை பற்றி சொல்லணும். ஸோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யம்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யம் இந்த படத்தை சேர்த்துருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு, ஒரு டிரைவர்.
ஸோ டிரைவர் ஃபேமிலி எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தை அம்மா இருக்காங்க. காலைல வரும்போது அந்த குழந்தை கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சு அவரோட அந்த படமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ரொம்ப பயந்து வர ஒய்ஃபை வந்து ரொம்ப பத்திரா பார்த்தா சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரி சொல்கிற மாதிரியான ஒரு ஆளை அவரை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஜென்ரலாக ரொம்ப ஒரு ரூடான மனுஷன், ரொம்ப டஃப்பான மனுஷன் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாரும் பேசுவாங்க. ஸோ இவர் வந்து ரீச் ஆனோடனே இவர் தான் இன்றைக்கி அவங்க கூட பெட்ரோலிக்கு வராங்க அப்படிங்கும்போதே இவர் ஃபேஸ் மாட்டோம் வந்தால் கூட போகணுமா அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப இரிட்டேட் ஆவார். ஸோ ஜென்ரலாக அவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் வந்து டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. எல்லாருமே அவர் வந்து ஒரு ரூடான மனுஷன், மோசமான மனுஷன் அப்படிலாம் தான் அவரை பற்றி சொல்லி வச்சுருப்பாங்க. அவரும் அப்படி தான் முதல்ல பிஹேவ் பண்ணுவார். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட், ரொம்ப கோவக்காரரு, இஷ்டத்து பேசுவார். அந்த ஸோ ஒருத்தர் வந்து ஸோ ரோஷன் மேத்யூ வந்து கான்ஸ்டபிள், திலீஷ் போத்தன் வந்து இன்ஸ்பெக்டர். ஸோ இவர் டிரைவர், இது இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு பைக் பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க, இல்லை கார் செக் பண்ணுறாங்கன்னா அந்த கார் நம்பர் நோட் பண்ணுறது, ஆளுங்க பேர் நோட் பண்ணுறது, அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன மைண்டான விஷயங்கள் கூட அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் நடக்கிற பிரச்சனைகள், முதல்ல வந்து நிறைய சண்டை வரும், பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. ஸோ திலீஷ் போத்தையும் இப்படி இருக்காரு, அவரோட பின்னணி என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிய வரும். அப்படி தெரிந்து பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸில் ஆகிட மாட்டாங்க. ஸ்டில் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கிரட்ஜ் போயிட்டே தான் இருக்கும். பட் அவங்களுக்குள்ள ஒரு சைலண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு பாசமும் லைட்டாக டெவலப் ஆகும். ஸோ ஆரம்பத்தில் ரோஷன் அந்த கான்ஸ்டபிளுக்கு இவர் மேலே இருந்த அந்த தாட்டாக இருக்காது. டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்கு வந்து இவர் மேலே இருக்கிற அந்த தாட் அது எல்லாமே அந்த படத்தில் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி தான் இந்த படத்தோட ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க. இந்த கான்ஸ்டபிள் கொஞ்சம் புதுசு வேலைக்கு. ஸோ இவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, இவர் வந்து எல்லாமே கொஞ்சம் இமோஷனலாக பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இன்னும் திலீஷ் போத்தன் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப புத்திசாலி, எல்லாமே இமோஷனலாக பார்க்காம அதில் இருக்கிற ஒரு நுவான்சஸை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஆரம்பத்திலே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு சீன் ஒன்று வரும். என்னென்னா இவங்க வந்து ஒரு ஜங்ஷன் நின்றுருப்பாங்க. 2 பேர் பைக்கில் ஹெல்மெட் போடாமல் வருவாங்க. அப்போ ரோஷன் மேத்யூ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க தான் அப்படியே அமுச்சு விட்ருவார். அப்போ இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னாச்சு, ஏன் அவங்களை அமுச்சு விட்டா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார், இல்லை அவங்க வீட்டில் யாருக்கும் முடியாது, ஹாஸ்பிட்டல் கேஸ் எமர்ஜென்சி அதான் அமுச்சு விட்டேன்னா. அவன் எங்கே போகிறேன்னு சொன்னான் கேட்பார். இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு திரும்ப கேட்பார். நான் இங்கே வந்து 6 மாதம் ஆச்சு அப்படிம்பாரு. ஸோ தேஷ்பந்த் சொல்லுவார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் நேராக தான் போகணும், அங்கே லெஃப்ட்டில் போயிருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான சீனாக கடந்து போயிருக்கும். அப்படி ஒரு நக்கலாக சிரிப்பார், அவங்க ஜீப்பில் ஏறி கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த சீனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு மீனிங் இருக்குது. என்னென்னா இந்த பர்டிகுலர் அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் வந்து இதை எல்லாமே இமோஷனலாக பார்க்குறாரு. ஸோ யாருக்கும் உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் சொல்லும் போதே இவர் வந்து இமோஷனலாக டிசைட் பண்ணி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஏன்னா அவர் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவர் வந்திருப்பார். பட் அந்த ஒரு இமோஷனல் பேக்கேஜை இல்லை இந்த இமோஷனல் தாட்டை வந்து அவர் வேலையில் இன்வால்வ் பண்ணுறாரு. ஆனால் அவர் குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த இன்ஸ்பெக்டர் தான். அவர் தான் சப்போர்ட்டும் பண்ணுவார். அப்படி தான் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அங்கேயும் அவருக்கு புரிதல் இருக்குது, செய்தார் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் ஏமாத்துறாங்க, யார் உண்மையானவங்க அப்படிங்கிறத அவர் பார்க்கும்போது இல்லைன்னா அதை உணரும்போது அவருக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. நான் ஏன் இந்த சீனை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டுவர்ட்ஸ் எண்ட் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வந்து அந்த ட்விஸ்ட் நான் இப்போ சொல்ல விரும்பலை, சொன்னால் அந்த படத்தோட சுவாரஸ்யம் மொத்தமாக போயிடும். ஸோ இந்த படத்தோட எண்ட் பார்க்கும்போது ஒரு சீனில் ஓகே இவங்க டியூட்டி முடியும், அவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க. நம்ம நினைப்போம் சரி ஓகே படத்தை வந்து சுபம்னு போட்டுருவாங்க, அண்ட் எபிசோட் இந்த லைஃப் ஆஃப் அ போலீஸ் பெட்ரோலிங் பார்ட்டி அப்படின்னு போட்டு படத்தை முடிச்சிருவாங்க நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து அவங்க சேர்த்துருப்பாங்க. அது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பெட்ரோலிங் போகும்போது, இவங்க ரோந்து போகும்போது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அந்த விஷயத்தை ஒட்டி வேறு சில விஷயங்கள் நடக்கும். அது எப்படி கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய விஷயமா பூதாகரமாக வெடிக்குது அப்படிங்கிறத பயங்கரமாக இவங்க வந்து அந்த இடத்துல சேர்த்துருப்பாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் நிற்கும். அந்த ட்விஸ்ட் ஆரம்பிக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 ஒரு 5 6 சீன் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்காது. அந்த ட்விஸ்ட் ஆரம்பிக்கிறதோ படம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த ட்விஸ்ட் வந்து பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். எப்படி வந்து இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காம இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வச்சு ஸோ நான் சொல்ல வந்த கதையே இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர் முடிச்சிருப்பாரு. அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர் அந்த ரைட்டர் பயங்கரமாக எழுதியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ் வந்து நம்மளை பயங்கரமாக மிரட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், பயமாக இருக்கும். இதை யோசிச்சா இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு கூட தோணும். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ பணமும் சுவாதீனமும் இருந்தால் எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சட்டிலாக ஆனால் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து
பார்க்கலாம் வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லும்போதே புரிஞ்சிருக்கும், நான் எந்த அளவுக்கு எந்துவாக சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் வர்த் வாட்சிங், தைரியமாக பார்க்கலாம். நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்ல, ஒவ்வொரு படமும் நமக்குள்ளே ஒரு சீல் விட்டு போகுது, ஒரு தாட்டை விட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ இது இப்போ வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது இந்த மூவி. ஸோ இந்த மூவிக்கு ஒரு 2 hours இல்லை 3 hours கொடுக்கலாமா கேட்டால் தைரியமாக கொடுக்கலாம், கண்ணை மூட்டுக்குள்ளலாம் தப்பே கிடையாது. இட்ஸ் வர்த் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி படம் கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணியே ஆகணும். அப்படி ப்ரமோட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்து மார்க்கெட்டில் வரும். சும்மா ஒரு கமர்ஷியலாக ஒரு மசாலா வரதுக்கு பதிலாக இந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒரு ஹார்ட் கோர் ஸ்டோரி ஒன்று மூவி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த மாதிரி மூவிஸை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் ஒரு விஷயம் கூட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மலையாள சினிமாவோட ஒரு பெரிய ஒரு பியூட்டியே இதுதான். ஸோ ஜென்ரலாக அவங்களால ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கதை ரெடி பண்ண முடியும். இந்த படத்தில் கான்செப்ட் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ஆனால் அதில் ஒரு இன்டென்ஸான ஒரு பெயின் வச்சு, ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சு பயங்கரமான படத்தை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஏராளமான படங்கள் சொல்லலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நார்மலாக ரொம்ப பயங்கரமாக ஒரு என்ன சொல்ல பயங்கர ஷோ ஆஃப் எல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரொம்ப சட்டிலாக கிளாசிக்காக பயங்கரமான படங்கள் எடுக்கிறதுல மலையாள இண்டஸ்ட்ரி அடிச்சுக்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வேறு எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லை. வேறு லெவலில் அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஸோ அவ்வளோதான். ஸோ படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் மெட்ராஸ் பாய்ஸ். லவ் யூ ஆல்.